கிடையாது. யாரு கேட்டாலும் அவரு கேட்டாலும் பரபரப்பா இருக்குது. சந்துல ஒரு வீடு ஒரு லேண்ட் ஃபுல்லா தரது இந்த லேண்டுக்கு ஒரே ஆளா அப்படியே மாத்துறேன் மறுபடியும் மாத்தி போட்டா அவங்க வர நீ ஒரு சொல்றேன் யார் வச்சா போறேன் அவர் பாட்டுக்கு போய் அவர் போய் உட்காந்துட்டா வந்துருவாங்க. பொதுமக்களோட இல்ல இவ்வளவு போட்டி நடத்துவாரு. அப்ப நாங்கெல்லாம் வந்து ஊர்ல பொதுமக்களெல்லாம் பைத்தியக்காரங்களா சொல்லுங்க. நினைக்கிற நேரத்து இவரு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இவரு வந்தாரு. இவரே போன மாசம் மாத்தாங்க. இப்போ ஒரு 10 நாள் 20 நாளோட அவ்வளவு ஒரு உதவியாளர் வந்தாங்க, அவங்களையும் மாத்திட்டாங்க. யாருக்குமே ஜனங்களுக்கு எந்த கிடையாது. அதே மாதிரி எங்க பஞ்சாயத்துல இருக்கிற துட்டை எடுத்து வேற வேற பஞ்சாயத்து இங்க வந்து ஒரு மோட்டர் ஒண்ணு வாங்கினாங்க. 5 லட்சமா எத்தனை லட்சம் தெரியல. அந்த மோட்டர் எத்தனை அச்சிப்பட்டுல வச்சுட்டு ஓட்டில இருக்காங்க. எங்க 27 லட்சம். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி 97 லட்சமும் ஒரு கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் இருந்தது. இன்னைக்கு வந்து 50 லட்சமோ 60 லட்சமோ ஃபண்ட் தான் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து பஞ்சாயத்தில் இருக்கிற வருமானத்தை துண்டுறதுக்கு தான் இருக்கிறாங்க. ஜனங்களுக்கான நன்மையை செய்யறதுக்கு யாருமே முன் வரல. இதுக்கு ஒரே காரணம் தான், ஒரே உதவியாளரா இருந்தா காசை எடுத்து துண்ண முடியாது. அதனால வந்து இவங்க நினைச்சு உங்க உதவியாளரை மாத்தி 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 இவரை எல்லா பஞ்சாயத்துலயும் வாங்க. இங்க வாங்க மோட்டர் எடுத்து அங்க போட்டு வேலை செய்யுங்க. எங்க ஊராட்சியினுடைய வரி 27 லட்சத்துல அவ்வளவு பெரிய மோட்டர் வாங்க வேண்டிய அவசியம் தான். சரி வாங்கினீங்க, ஏதோ பேரிடர் காலத்துல பயன்படுத்திக்கலாம். அது ஊராட்சிக்கு பயன்படல, இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போனீங்க, அங்கிருந்து எல்லாம் சேர்த்தீங்களா? அந்த 27 லட்சம் ஸ்கிராப் ஆன பிறகு எத்தனை வருவீங்களா? எங்க எங்க பொருள் பஞ்சாயத்துல வேலை செய்யறவங்களை வச்சுக்கிட்டு கிராம சபையை நடத்துறாங்க. அவ்வளவுதான். பாப்புலேஷன் இருக்கிற ஊர்ல 4 பேரை வச்சு அதிகாரிகளை மட்டும் தான் உட்கார வச்சிருக்காங்க. பொதுமக்கள் ஒரு 2 பேரை மட்டும் தான் வச்சுக்கின்னு கிராம சபை அவர் வீடியோ வந்த உடனே அவர் மட்டும் உட்கார்ந்தீங்கன்னு இது பண்ணிட்டா கிராம சபை நடந்துருமா? இது இந்த கிராம சபை செல்லவே செல்லாது. ஜனங்க வந்த ஜனங்க அவங்களுக்கு வந்து 100 நாள் வைக்கல, 3 வாட்டி ஒரு வருஷத்துல 4 பேருக்கு 5 பேருக்கு 100 நாள் வேலை வைக்கிறாங்கன்னுட்டு ஜனங்க புறக்கணிச்சுட்டு போறாங்க. இப்போ வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மட்டும் வந்து உட்கார்ந்தீங்கன்னு நீங்க வந்து 4 பேர் உட்காருங்க. அந்த லேடிஸ் எல்லாமே பஞ்சாயத்துல வேலை செய்யற லேடிஸ், பொதுமக்கள் யாருமே கிடையாது.
பஞ்சாயத்துல வேலை செய்யறவங்களை வச்சீங்கன்னா அவர் கிராம சபை நடத்தின்னு இருக்கிறாரு. ஒன்றிய பற்றாளர் இப்பதான் வந்தாங்க. யாருமே இது இல்லாம இந்த கிராம சபை எப்படி செல்லும்? சொல்லாம அவர் பாட்டுக்கு போய் அவர் போய் உட்காந்துட்டா வந்துருவாங்க. பொதுமக்களோட இல்ல